ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டிகோட் வித் ரசூல். அதாவது இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னாக்கா, ஈரானானது ட்ரூ ப்ராமிஸ் 5 அப்படிங்கிற தாக்குதலுக்கு ரெடியாகி விட்டதாக ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது OIC அப்படின்ற அரபுலி கூட்டமைப்பிலிருந்து இன்னைக்கு வெளியேறியதாக அறிவிச்சிருக்காங்க. மற்றும் ஈராக்கிய பிரதமர் புதுசாக தேர்ந்தெடுத்தவங்களுக்கு இன்னைக்கு ட்ரம்ப் வந்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. மேலும் ஒரு சில தகவல்களை உள்ளடக்கி இந்த காணொலியின் விவரமாக பார்ப்போம். வாங்க டீடைல்ஸாக பார்ப்போம். உள்ள போவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதாவது ஈரானுக்கு எதிராக இப்போ வந்து அமெரிக்காவானது இந்த பிளான் C அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை அமல்படுத்தினாங்க இல்லையா? அதாவது முற்றுகை, கடல் முற்றுகையின் மூலமாக ஈரானை வழிக்கு கொண்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளான் Cயும் அவங்களால ஜெயிக்க முடியல. அதுவும் தோல்வியுற்றதன் காரணத்தால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, கடல்சார் பாதுகாப்பு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அனைத்து நாடுகளுக்கும் அமெரிக்காவினுடைய வெளியுறவு துறை மூலயமா கடிதம் அனுப்பியிருக்காங்க. இதன் மூலயமா அனைத்து நாடுகளுடைய ஒப்புதலையும் வாங்கிக்கிட்டு திரும்பவும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸில் அவங்களுடைய கூட்டு முயற்சியோட போய் ஈரானை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு இந்த கடல் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை பாதுகாக்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு துணைக்கு கூப்பிடுற மாதிரி இப்போ ஒரு அழைப்பை கொடுத்துருக்காங்க. அதுக்கு எந்த நாடுகளும் இதுவரையிலும் எந்த பதிலும் இதுவரையிலும் கொடுக்கவில்லை. அது அப்படியே இருக்கு. அடுத்தபடி என்னன்னா, ஈரான் வந்து இப்போ ட்ரூ ப்ராமிஸ் 5 ஏற்கனவே அவங்க நடத்துகிற தாக்குதல்கள் எல்லாமே ட்ரூ ப்ராமிஸ் 4 முடிச்சிருக்காங்க இல்லையா? இப்போ இதுக்கப்புறம் நடத்தக்கூடிய தாக்குதல்களுக்கு ட்ரூ ப்ராமிஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இப்போ அது எதனால அது தயார் நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, அதாவது அமெரிக்கா வந்து இப்போ என்ன பண்ணிட்டு வராங்க இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனது போர் விமானங்கள் மற்றும் ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து மிடில் ஈஸ்ட் பகுதிகளில் மிக அதிகமாக குவிச்சு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா, அவங்க பீட்டர் ஹெக்ஸட் அவர்களுக்கும் மற்றும் ஸ்மித் ஆகிய இருவருக்குமே காரசாரமான ஒரு விவாதம் ஒன்று நடைபெற்றுச்சு இல்லையா? அந்த விவாதத்தில் இந்த போர் சூழலுக்காக வேண்டி இராணுவ செலவீடுகளுக்காக 1.5 பில்லியன் செலவுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த காங்கிரஸ் கூட்டமைப்பில் விவாதிச்சிருந்தாங்க. அதை வந்து ஒதுக்க சொல்லி ஒப்புதலும் கேட்டிருந்தாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கும் மிக கடுமையான வாக்குவாதமும் நடந்துட்டு. உங்களால் எந்த விதமான இதையும் அடைந்து கொள்ள முடியவில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ராணுவ செலவிற்காக இவ்வளவு அதிகமான நிதியை ராணுவத்துக்காக செலவு பண்ணுறீங்க, தேவையில்லாத பொருளை இறங்கி நீங்கள் மக்களுடைய வரி பணத்தை வேஸ்ட்டாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்க சொல்லி கொண்டு வந்தாங்க இல்லையா? அதே மாதிரி இப்போ திரும்பவும் ஏற்கனவே வந்து இப்போ அவங்களுடைய ஒப்புதல் வாங்கிக்கிட்டு தான் 40 நாள், இந்த பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த போர் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா? அப்போ காங்கிரஸினுடைய ஒப்புதலோட, அமெரிக்கா காங்கிரஸினுடைய ஒப்புதலோட தான் இந்த போரை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வந்து 40 நாள் அவங்க டைம் இருந்தது. அந்த 40 நாள் வந்து இன்னைக்கு முடிவடையுது. அந்த முடிவடைஞ்ச உடனே திரும்பவும் காங்கிரஸ்க்கு ஒப்புதல் வாங்கணும். அப்படி வாங்குறதுக்கு அவங்களுடைய ஒப்புதல் இருந்தால் தான் மீண்டும் அந்த போரை நடத்துறதுக்கு டொனால்ட் ட்ரம்பால முடியும். அப்படி இருக்கும்போது இன்னும் கூடுதல் அதிகாரமாக அதிபருடைய அதிகாரத்தின் அடிப்படையில் மேலும் 1 மாத காலத்துக்கு அந்த காலதாமதமாக அவங்களுக்கு இவருடைய ஒரு, அதாவது தங்களுடைய சித்து விளையாட்டுகள் மூலியமாக, அதாவது ஏதாவது ஒரு முறையில் போர் சூழலை உருவாக்குறதுக்கும் இவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி ஒரு போறதுக்கு திடீரென போர் முன்னிறுச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு 1 மாத காலம் மீண்டும் இதை நீட்டித்து கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அதையும் பயன்படுத்தி இந்த போரை வந்து மேலும் நீட்டிக்கிறதுக்கு ட்ரம்ப் வந்து அறிவிப்பு செஞ்சிருக்கிறதாகவும் கூறப்படுகிறது. அதை முன்னிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் அனைத்து வளைகுடா நாடுகளிலும் தங்களுடைய போர் விமானங்கள், தாட் சிஸ்டம் மற்றும் அனைத்து வான் பாதுகாப்பு மற்றும் அனைத்து வெடிமருந்துகள் எல்லாத்தையும் கொண்டு போய் இறக்கிட்டு வராங்க. இதுக்காக நிதி இப்போ அவசரமாக எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னாக்கா, 8 பில்லியன் அளவுக்கு வளைகுடா நாடுகளுக்கு ஒதுக்கியிருக்காங்க. 8 பில்லியனில் வந்து கத்தாருக்கு மட்டும் 4 பில்லியனும், குவைத், பஹ்ரைன் ஆகிய நாடுகளுக்கு 2.5 பில்லியன் அளவுக்கும் இந்த நிதியை ஒதுக்கியிருக்காங்க அவசரமாக. அதே மாதிரி இஸ்ரேலில் உள்ள ஹைஃபா ஏர்பேஸுக்கு, ராணுவ நிலையத்துக்கு, அதாவது தென் நாட்டிலிருந்து மிக வலிமையான ஆயுதங்களும் இந்த தாட் சிஸ்டம் ஆகிய அந்த வான் பாதுகாப்பு அமைப்புகளும் இப்போ கொண்டு வந்து இறக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஈகிள் அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைலையும் இப்போ கொண்டு வந்து எங்கே இறக்கியிருக்காங்கன்னா இஸ்ரேலினுடைய ஏர்பேஸில் நிறுத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வானிலேயே வந்து எரிபொருள் நிரப்பக்கூடிய விமானங்களும் மற்றும் பல போர் உயர்ந்த ட்ரோன் வகைகளும் இப்போ வந்து எங்கே நிறுத்திருக்காங்கனாக்கா இஸ்ரேலினுடைய ஏர்பேஸ்லேயே எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதே மாதிரி சவுதியினுடைய ஏர்பேஸ்லேயும் நிறுத்தி வச்சிருக்காங்க. அதை வந்து இப்போ வந்து 2 நாளைக்கு முன்னாடி ஈரான் உளவு பார்க்கறதுக்கு சவுதி ஏர்பேஸ்லேருந்து அனைத்து 2-3, அதாவது இந்த விமானங்கள், அதாவது ட்ரோன் அப்படிங்கிறக்கூடிய ஒரு அதி உயர்வான ட்ரோனை வந்து உளவு பார்க்கறதுக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. இதையும் எல்லாத்தையுமே வந்து வந்து கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஈரான். அது மட்டும் இல்லாமல்
ஐஃபா போன்ற இடங்களில் மிக கடுமையான அந்த ட்ரோன் சிஸ்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதாவது தயார் நிலையில் வச்சுருக்காங்க. தாக்குதல் செய்யக்கூடிய அளவுக்கு தயார்படுத்தல வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சென்காம் வந்து உடனடியாக அந்த போர் அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி மத்திய கட்டளை தளபதியும் போர் அமைச்சரவை தளபதியும் இன்னைக்கு பென்டகன் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட வந்து இன்னைக்கு அந்த அறிக்கையும் சமர்ப்பிச்சிருக்காங்க. எப்படி திடீர்னு தாக்குதல் நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுகளை திடீர்னு தாக்குதல் எப்படி தொடுக்கிறது, தரைவழியாக சரி, அது வந்து கப்பல் படையாக இருந்தாலும் சரி, விமானப்படையாக இருந்தாலும் அனைத்து படைகளையும் தயார் நிலையில இருக்கு, உச்சபட்ச தயார் நிலையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாக்குதல் திட்டங்களையே சமர்ப்பிச்சு இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு சமர்ப்பிச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க ஈரான் வந்து எல்லாத்தையுமே உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால நேற்று 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு சீல் இடப்பட்ட ஒரு காகிதத்தை இன்னைக்கு பென்டகனுக்கு அனுப்பியிருக்கோம். இதை வந்து பாகிஸ்தான் மூலமா அனுப்புகிறோம். ஆனால் பாகிஸ்தான் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. அதை வந்து நீங்கள் வந்து நேரடியாக பென்டகனுக்கு அனுப்பி அவங்க தான் இதை பார்த்துட்டு எங்களுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருந்தாங்க. இது பார்த்துட்டு அந்த பென்டகன் தரப்புலேருந்து டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஈரானில் வந்து இப்போதைக்கு தலைவர்கள் யாருமே கிடையாது, அவங்க எல்லாருமே வந்து இறக்கப்பட்டாங்க, அவங்களுக்கு தலைவர் இல்லாத இப்ப திண்டாடுறாங்க, யார் முடிவு எடுக்கிறது, எப்படி என்ன வழி நடத்துறது அப்படின்னு கூட தெரியாம திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எங்களுடன் ஒரு ஒப்பந்தம் செய்வதற்கு துடிக்கிறார்கள். நாங்கள் அதை ஏற்கவில்லை, அதை மறுத்துவிட்டோம், அதை ஏற்க எங்களால் முடியவில்லை. அவர்கள் சொல்ற ஒப்பந்தங்கள் சரியான முறையில் நடந்து கொள்ளவில்லை. நியூக்ளியர் சம்பந்தமா அந்த காகிதத்தில் எந்த குறிப்பும் இல்லாததால் அதை நாங்கள் பின்தள்ளிவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ட்ரம்ப் வந்து இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. அதை வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, ஏற்கனவே ஈரான் வந்து ஒரு 10 அம்ச கோரிக்கையை கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை திரும்பவும் அதே 10 அம்ச கோரிக்கையை திரும்பவும் ஜெராக்ஸ் போட்ட மாதிரி இன்னைக்கு அவங்களுக்கு, ஏன்னா உளவு செய்தி மூலயமா நேற்று இரவே வந்து தாக்குதலுக்கு தயார் நிலையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வந்தது. இந்த தாக்குதலை வந்து அவங்க ஈரான் எப்போ தாக்கணும் அப்படிங்கிறத அவங்க தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிற வழியில் அவங்களே என்ன பண்ணியிருக்காங்க, இதை வந்து அவங்க தாக்குதலை வந்து கொஞ்சம் 2 நாளைக்கு பின்னுக்கு தள்ளி வைக்க, அதாவது 2 நாள் தள்ளி போட்டு அப்புறமா தாக்குதல் செய்கிற அளவுக்கு அவங்களுடைய ஐடியாவாக இதை வந்து அவங்க அனுப்பி வச்சதாகவும், மேலும் வந்து இந்த 10 அம்ச கோரிக்கைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் வந்து இதில் வந்து பேச்சுவார்த்தைகளை உட்காருவோம். அதுவும் இந்த 10 அம்ச கோரிக்கைகளை நியூக்ளியர் சம்பந்தமாக அவங்க எதுவுமே குறிப்பிடவில்லையா. இப்போதைக்கு என்னன்னா அவங்களுடைய குறிக்கோள் போர் நிறுத்தத்தை நிரந்தரமாக ஆக்குறது என்னவோ அது சம்பந்தமாக மட்டும்தான் பேசணும். அதே மாதிரி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஈரானுடைய கண்ட்ரோல், IRGC கண்ட்ரோல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் குறிப்பிட்டு அவங்க வந்து அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்க. இது அப்படியே வந்து ஒரு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு குறிப்பிட்டிருந்தாங்க இல்லையா, அதே நகலை திரும்பவும் ஜெராக்ஸ் போட்ட மாதிரி அனுப்பியிருக்காங்க. இது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, அவங்க மேலும் வந்து அவங்க தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக மேலும் ஒரு 2 நாட்களுக்கு அவங்க தங்களை தயார்படுத்துறதுக்கு காலதாமதத்துக்காக இந்த வேலையை செய்ததாகவும் தகவல் குறிப்பிடுறாங்க. அது மாதிரி அவங்களும் தங்களை தயார் நிலையில வச்சிருக்கிறதாகவும் இன்றைக்கு IRGC தரப்பானது தகவல் சொல்லியிருக்காங்க. மேலும் முஸ்தபா கமனி இன்னைக்கு ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்திருக்காங்க. அவருடைய அறிவிப்பு என்ன அப்படின்னா, அதாவது இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை 400 ஆண்டுகளுக்கு முன்னாலே நாங்கள் போர்ச்சுகீசியர்களை தோல்வி அடைய வச்சு புறமுதுகிட்டு ஓட வச்சோம். அப்பொழுது நாங்கள் வந்து அவங்கள்ட்ட அவங்க யாருமே வந்து இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் கிட்ட நெருங்க விடாம நாங்கள் பாதுகாத்து வந்துகிட்டு இருக்கோம். இதை மேலும் யாராவது எங்கிட்டேருந்து பிடுங்கணும், அபகரிக்கணும்னு நினைச்சு வந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸின் கடல் ஆழத்தில் புதைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை அதாவது பர்ஷியன் வளைகுடா கடலை அபகரிக்கணும்னு யார் வந்தாலும் உங்களுக்கு தோல்வி முகம்தான் வரும். அதுவும் இல்லாமல் இந்த கடலின் ஆழத்திலே புதைக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிக கடுமையான எச்சரிக்கையும் இன்னைக்கு விடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய அதிகாரப்பூர்வ ஊடகமானது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, முஸ்தபா கமனி அவர்கள் 3 முறை இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு 3 முறையும் தப்பித்து இன்று நலமுடன் தான் இருக்கிறார். அவர் உரிய உச்ச பாதுகாப்பில் தங்கள் IRGC தலைமையில், அதாவது ராணுவ தலைமையில் மிக உச்ச பாதுகாப்பில் அவர் பாதுகாக்கப்பட்டு வருகிறார். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகள் மற்றும் அரசியல், ராணுவம் இது எல்லாமே வந்து முஸ்தபா கமனியினுடைய மேற்பார்வையிலேயே தான் இதை வழி நடத்திட்டு வர்றாங்க. IRGC-யே IRGC வந்து இதை பொறுப்பெடுத்து செயல்படுத்த சொல்லியிருக்காங்க. அதை வந்து முஸ்தபா கமனியினுடைய வழிகாட்டுதலின் பேரிலே தான் இது நடைபெற்று வருகிறது, அனைத்து நடவடிக்கைகளும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முஸ்தபா கமனியினுடைய அறிவிப்பு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தகவல் பரிமாற்றங்கள் எல்லாமே வந்து இந்த மொபைல் மூலியமாகவோ அல்லது எந்த தொழில்நுட்பங்களையும் பயன்படுத்தாமல் எழுத்துப்பூர்வமாகவே தங்கள் பரிமாற்றங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக என்னன்னா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது இடையில பார்த்தோம் ஒபக் ஆகிய 2 கூட்டமைப்பிலிருந்து வெளியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ இன்னைக்கு என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து OIC அப்படிங்கிறது, அதாவது ஆர்கனைசேஷன் ஒட்டுமொத்த அரபு லீக் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. மொத்தம் 56 நாடுகள் இதில் இணைஞ்சிருக்கு. அந்த 56 நாடுகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் ஒரு நாடு. இதில் இவங்க இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, இதுல இருந்து நாங்கள் வெளியில வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அது வந்து அந்த பெட்ரோல் உற்பத்தி, எண்ணெய் உற்பத்தி, பிப்பாய், அதாவது எண்ணெய்
உற்பத்தி இருக்கு பார்த்தீங்களா, அது மில்லியன் கணக்கில் அவங்க எல்லா கூட்டமைப்பாக சேர்ந்து தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அங்கே அந்த கூட்டமைப்பில் அந்த ஜிசிசி நாடுகளுக்குள்ள எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அவங்க ஒரு உடனே ஒரு கூட்டத்தை போடுவாங்க. அதில் வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றி அதை செயல்படுத்துவாங்க. இப்போ அந்த கூட்டமைப்பில் இருந்தும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது வெளியே வந்திருக்கு. இது யாருக்கு பின்விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னாக்கா சவுதி அரேபியாவுக்கு தான் இதனுடைய பின்விளைவுகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இடையில வந்து பாகிஸ்தான் வந்து சவுதி அரேபியாவுக்கு மிக நெருங்கிய நட்பு உதவிகள் எல்லாம் செஞ்சிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுடைய கடன்களையே வந்து சவுதி அரேபியா கொடுத்துருந்தாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இப்போ ராணுவ ஒப்பந்தங்கள், பாதுகாப்பு ஒப்பந்தங்கள்லாம் போட்டிருந்தாங்க இல்லையா. அதையெல்லாம் பார்த்துட்டு இப்போ ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது மிக இது உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் விதத்தில் இன்னைக்கு ஓஐசி மாநாட்டு கூட்டமைப்பிலிருந்து வெளியாகி இன்னைக்கு வெளியே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ராணுவ பேஸ்களில் இஸ்ரேலினுடைய அயன்டோம் மற்றும் லேசர் தொழில்நுட்பத்தினும் கூடிய வான் பாதுகாப்பு அமைப்பையும் இன்னைக்கு இறக்கி அதை வந்து இஸ்ரேலினுடைய ராணுவ அதிகாரிகள் வந்து அதை செயல்படுத்தக்கூடிய வேலைகளில் ஈடுபட்டும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய விமான ஓட்டுநர்கள், அவர்கள் பைலட்மேன், அவர்களை வந்து இதுவரை 15 பேர் அங்கே வேலை எத்திஹாடுங்கிற ஏர்லைன்ஸில் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள வந்து இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மொத்தமாக 48 மணி நேரம் டைம் கொடுக்குறோம், நீங்கள் வந்து உடனடியாக எங்கள் நாட்டை விட்டு வெளியேறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பணியிலேருந்து விடுவிக்க சொல்லி அந்த நிறுவனத்துக்கும் அழுத்தம் கொடுத்துருக்காங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆனது. அது எதை குறிக்குது அப்படின்னாக்கா, இவங்களுக்கு இந்த பாகிஸ்தான் மேலே அவ்வளவு கோபத்தை இதன் மூலமா காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவங்களை வந்து 48 மணி நேரத்தில் அவங்க வெளியாகலை அப்படின்னாக்கா கைது செய்யக்கூடிய ஆணையம் பிறப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் குடியுரிமை வச்சிருக்கக்கூடிய அந்த நாட்டு மக்கள் வந்து லெபனான், ஈரான் மற்றும் ஈராக் ஆகிய 3 நாடுகளுக்கும் செல்ல அனுமதி கிடையாது, செல்லாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்புமே கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான பல சதி வேலைகளை செய்து வருவதாகவும், மேலும் வந்து இந்த அடுத்த கட்ட போர் நேரடியாக ஈரானுக்கு எதிராக களத்தில் இறங்குவதாகவும் இஸ்ரேலுடன் இணைந்து சொல்லப்படுறாங்க. அதுக்காக தான் இன்னைக்கு தாடு சிஸ்டம் மற்றும் இஸ்ரேலுடைய அயன்டோம் மற்றும் அனைத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவினுடைய அனைத்து அதாவது வான் தடுப்பு சாதனங்கள் மற்றும் ஆயுதங்கள் மற்றும் போர் விமானங்கள் எல்லாத்தையுமே வந்து இன்னைக்கு குவிச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு. இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னாக்கா, இன்னைக்கு சவுதி அரேபியாவுக்கு எதிரான மனநிலையும் மேலும் ஈரானுக்கு எதிரான மனநிலையும் அவங்க எடுத்துக்கொண்டு இந்த தீவிரமான போக்கை இன்னைக்கு கடைபிடிச்சிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியா வந்து ஏற்கனவே ஹவுதீஸ் பிரச்சனையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை ஏமனில் வெளியாக்கி இருந்தாங்க இல்லையா, அதையெல்லாம் கருத்தில் கொண்டு இப்போ சவுதி அரேபியாவுக்கு எதிரான மனநிலையும் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை கருத்தில் கொண்டு சவுதி அரேபியாவினுடைய மன்னர் சல்மான் அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னாக்கா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள சவுதியினுடைய முதலீடுகள் எல்லாத்தையுமே வந்து திரும்ப பெற சொல்லி உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறதாகவும், மேலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அனைத்து தொழில் சார்ந்த வணிகங்கள் சார்ந்த அனைத்தையுமே நிறுத்த உத்தரவிட்டுள்ளதாகவும் தகவல் சொல்றாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கும் ஒரு முருகல் நிலை ஏற்பட்டதை பயன்படுத்தி ஈரான் இதை வந்து சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் சவுதியும் இதை பயன்படுத்தி ஈரானுடன் இணைந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மிக கடுமையான தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகளை அதிகரித்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மத்திய கிழக்கினுடைய ஆய்வாளர்கள் குறிப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈரான் வந்து இப்போ ஹவுதீஸ் மூலமா சவுதி கிட்டையும் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏன்னா திரும்ப ஒரு போர் சூழல் உருவாச்சு அப்படின்னாக்கா அமெரிக்காவின் பேச்சை கேட்டு ஹவுதீஸ் கிட்ட தரைவழி தாக்குதல்களில் சவுதி இறங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா. அதனால இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இறங்கக்கூடாது, அப்படி இருந்தா நாங்க உங்களுக்கு சப்போர்ட்டா என்ன செய்யணுமோ செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அதற்கான காய் நகர்த்தல் வேலைகளையும் இன்னைக்கு ஈடுபட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுறாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது அடுத்த ஒரு கட்ட போர் சூழல் ஒன்று உருவாயிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக எந்த நாட்டுக்கு பாதிப்பு அதிகம் இருக்குமோ இல்லையோ ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மிக கடுமையான பாதிப்புகள் இருக்குங்கிறத அதாவது மத்திய கிழக்கு ஆய்வாளர்கள் கண்டிப்பாக இதை உணர்த்துறாங்க. இதை வந்து அந்த நாடு புரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரியல. ஆனா அவரு இஸ்ரேலுடையும் அமெரிக்காவினுடையும் மிக நெருங்கிய நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது அனைத்துமே வந்து ஈரானுடைய கோபத்திற்கு உள்ளாக கூடிய ஒரு செயலாகவே இருக்கு. ஏற்கனவே வந்து அந்த ஈரான் ஃபர்ஸ்ட் தாக்குதல் நடத்தும் போது அனைத்து அரபு நாடுகளும் சேர்ந்து ஈரான் மேல போர் தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஒரு ஆசை. அதை வந்து அவங்க அந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடைய ஆசையை வந்து அந்த ஜிசிசி கூட்டமைப்பை வந்து புறந்தள்ளிட்டாங்க. அது மாதிரி ஒன்று செய்ய முடியாது. ஏன்னா ஈரானுடைய வலிமை அந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஈரான் இடையில அடிச்சது எல்லாமே ஒரு கண்துடைப்பு அடிப்பு தான். நேரடியாக கடினமான தாக்குதலே செய்யவே இல்லை. ஒரு எச்சரிக்கை தாக்குதலாக தான் பண்ணிட்டு அதுவே தாங்க முடியாமல் போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லா வந்து லெபனான்ல இஸ்ரேலுக்கு எதிரான அந்த ஐயன் டோம் சொல்லக்கூடிய வான்தடுப்பு சாதனங்களை பேப்பர் டோமா ஆக்கி பறக்க விட்டாங்க. அதுக்கு வந்து செயல்படாத ஒரு வெத்து காகிதம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சாங்க. இன்னைக்கு வந்து அதே அயன் டோம் வந்து இஸ்ரேல் வந்து பிரம்மாண்டமானது அது இதுன்னு சொல்லி இன்னைக்கு படம் காட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல கிளம்பி இறக்கிருக்காங்க. சாதாரணமா இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவே அதை வந்து அடிச்சு நொறுக்குனாங்க. ஈரானுக்கு எம்மாத்தங்கிறது இது கூட இன்னும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்து புரிஞ்சிக்காம இருக்காங்க. தாட் சிஸ்டத்தையே ஒன்றும் இல்லாத ஆக்கிட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த அயன் டோம்லாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறது போற போக்கில் இனி வரும் காலங்களில் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. மேலும் அடுத்தபடியாக என்னன்னா, ஈராக்ல
அதாவது ஈராக்ல இடையில தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அலி அல் ஜைதி இருக்கார் இல்லையா, அவர் வந்து இன்னைக்கு அதாவது அலி அல் ஜைதி அவரை வந்து இன்னைக்கு டொனால்ட் ட்ரம்ப் வந்து இன்னைக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, ஈராக்கிய பிரதமராக தேர்ந்தெடுத்துள்ள அலி அல் ஜைதி அவர்களை மிக விமர்சையாக அதாவது வாழ்த்துக்கள் தெரிவித்து அவருக்கு நன்றியும் தெரிவித்து, இந்த உங்களுடைய செயல்பாடு வந்து எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிரான மனநிலையிலும் எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் விதமாகவும் உங்களுடைய செயல்பாடுகள் அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்காரு. மேலும் வந்து அவரை அமெரிக்காவுக்கு வர சொல்லியும் தூது அனுப்பியிருக்காரு. அவர் வாழ்த்தியும் அவர் வர சொல்லியும், ஏன்னா அவங்களோட ஒரு சில ஒப்பந்தங்கள் கையெழுத்திட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை வந்து கருத்தில் கொண்டு அவங்க அங்கே உள்ள அதாவது ஈராக்கிய நிலவரம் எப்படி அப்படின்னாக்கா, இன்னைக்கு அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அலி அல் ஜைதி அவர் வந்து முன்னாடி தேர்ந்தெடுக்கப்பட்ட நூரி அல் மாலிக் மற்றும் பசாம் அல் பத்ரி ஆகிய இருவரினுடைய ஆலோசனையின் பேரில் தான் இப்போ அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்களும் வந்து அந்த எதிர்ப்பு குழுக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருக்கிறாரு. ஆனால் வந்து இவர் நேரடியாக சம்மந்தப்படலை. அதை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே உள்ள அரசியல் தலைவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா, நேரடியாக அமெரிக்காவினுடைய பென்டகனுக்கு கடிதம் மூலமாக உணர்த்தியிருக்காங்க. அதாவது இவருக்கு எதிரான மனநிலையிலையும், அதாவது அமெரிக்காவிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அதிகாரிகளும் மற்றும் அங்கே உள்ள அரசியல் தலைவர்களும் இன்னைக்கு பென்டகனுக்கு கடிதத்தின் மூலமா என்ன விளக்கியிருக்காங்க அப்படின்னாக்கா, நீங்கள் அவரை பாராட்டுகிறீர்கள், அவரை வந்து நீங்க அழைத்து ஒப்பந்தம் செய்ய நினைக்கிறீர்கள். அவர் நீங்க நினைப்பது போல அவர் வந்து பொதுவான ஆள் கிடையாது. மேலும் அலி அல் ஜைதி அவர்கள் நேரடியாக சம்பந்தப்படவில்லை என்றாலும் மறைமுகமாக இவருடைய வங்கி கணக்கின் மூலமாகவே, இவருடைய நிதி நிறுவனங்களின் மூலமாகவே எதிர்ப்பு குழுக்களுக்கு நிதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அவரும் அந்த மனநிலையில ஈரானுக்கு ஆதரவான நிலைப்பாடு உள்ளவராக தான் இருக்கிறாரு. மேலும் இவங்களுடைய ஆதரவின் பேரில் தான் அவர் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்காரு. மேலும் வந்து இதை வந்து தெரியாத வகையில் அவங்க நடந்துக்கிறாங்க. மேலும் இந்த பொருளாதார தடை மற்றும் இந்த டாலர் புழக்கத்தை இல்லாமல் பண்ணுவோம்னு சொன்ன அவங்களுடைய அந்த எச்சரிக்கையின் காரணத்தால் அந்த நாட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் தந்திரமான முறையில் அவர்கள் காய் நடத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே உள்ள அமெரிக்க ஆதரவாளர்கள் இன்னைக்கு கடிதத்தின் மூலமாகவும் அமெரிக்காவுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்தி, ஜெர்மனியினுடைய அதிபர் மெர்ஸ் இன்னைக்கு இந்த இடையில இந்த கருத்துலாம் தெரிவிச்சார் இல்லையா, நீங்க வந்து சரியான முறையில் இந்த போர் வழிநடத்தல, மேலும் தேவையில்லாத போரை உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றது அவங்க கருத்து தெரிவிச்சதுக்கு எதிர்ப்பு செயலாக இன்னைக்கு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா, அவங்க அதாவது யூரோப்பிய யூனியன்ல ஒப்பந்தத்தில் இருந்த அனைத்து அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்களை அதிகாரிகளை மொத்தம் 30,000 45,000 அளவுக்கு இன்னைக்கு இருந்திருக்காங்க. அதுல முதல் கட்டமா என்ன பண்ணியிருக்காங்க, 5,000 ட்ரூப்ஸ் வந்து இன்னைக்கு திரும்ப எடுத்திருக்காங்க, திரும்ப அமெரிக்காவுக்கு வர வச்சிருக்காங்க. இது வந்து ஜெர்மனிக்கு ஒரு பேக் பெயினாக கருதப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த பிளான் சி தோல்வி அடைஞ்சு இல்லையா, திரும்பவும் இந்த திடீர்னு அவங்க என்ன சொல்றாங்க, திரும்ப ஒப்பந்தத்துக்கு நாங்கள் முன்மொழிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, திரும்ப வந்து திசை திருப்பும் விதமாக டொனால்ட் ட்ரம்ப் வந்து இதை வந்து பேச்சுவார்த்தை மூலமா நாங்கள் தீர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளிப்படையா இந்த ஊடகத்துக்கு அறிவிச்சுட்டு திடீர் தாக்குதல் நடத்துறதுக்கு பென்டகன் வந்து தனது ஆலோசனைகளை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்களுக்கு வாயிலாக இன்னைக்கு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த கட்ட தாக்குதல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஈரானினுடைய தலைவர்கள், அதாவது பார்லிமெண்ட் தலைவராக இருக்கக்கூடிய கலிஃபா அப்புறம் பகேரி ஆகிய முக்கியமான தலைவர்களை தாக்குதலில் கொள்ளக்கூடிய சூழ்ச்சி திட்டமாகவும் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஐஆர்ஜிசி வந்து உளவு மூலியமாக கணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மீண்டும் ஒரு தாக்குதல்கள் இது மாதிரி ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா, நாங்கள் மிக கடுமையான தாக்குதல்களை மேற்கொள்வோம், முன்பு இருந்த தாக்குதல்களை போல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மற்றும் அனைத்து வளைகுடா நாடுகளிலும் இருக்கக்கூடிய அனைத்து பேஸ்களும் மீண்டும் தாக்கப்பட்டு முழுவதுமாக அழிக்கப்படும். முன்பு இருந்த தாக்குதல்களை விட அவர்களுடைய எரிசக்தி உள்கட்டமைப்பு மற்றும் அந்த நாடுகளினுடைய உள் விவகாரங்களில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மிக கடுமையான தாக்குதல்களை நாங்கள் நடத்துவோம். அதுவும் இல்லாமல் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மிக கடுமையான தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வெளிப்படையாகவே அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. மேலும் குவைத், கத்தார், பஹ்ரைன் ஆகிய சவுதி ஆகிய அனைத்து நாடுகளும் இந்த வான்பரப்புகளை நீங்கள் மீண்டும் அந்த தவறை செய்தால் மீண்டும் முன்பு இருந்த தாக்குதல்களை விட மிக கடுமையான தாக்குதல்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஆர்ஜிசி தரப்பானது சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவானது ஏற்கனவே ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்ல நிறுத்தி வச்சிருந்த போர்க்கப்பல்கள் மட்டும் இல்லாமல் இப்போ மலாக்கா ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்கா அப்படிங்கிற இந்தோனேஷியா பக்கத்தில் இருந்த யூஎஸ்எஸ் பாக்ஸர் ஆகிய அந்த போர் விமானத்தையும் விமானந்தாங்கிய போர் விமானந்தாங்கிய போர்க்கப்பல்களையும் திரும்பவும் இப்போ இங்கே ஓமன் வளைகுடாவில் நிறுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆபிரகாம் லிங்கத்துக்கு பாதுகாப்பாக வரவழைக்கப்பட்டு இருக்கிறதாகவும் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தபடி என்னன்னா, இந்த CNN ஊடகமானது இந்த போர்ல வந்து அமெரிக்கா தோல்வி முகத்திலேயே இருந்தது, ஈரான் தான் வெற்றி பெற்றது அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு அதனுடைய தோல்வி முகத்தை உரிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவினுடைய ஏர்பஸ்களை ஈரான் வந்து சைனாவினுடைய சேட்டலைட் மூலியமாக மிக துல்லியமாக அனைத்தையும் அதை வாங்கி அந்த சேட்டலைட்டை வாங்கி நிறுவி அதனுடைய துல்லியமான ஒரு தகவல் மூலியமாக இன்னைக்கு அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த தகவல்களையும் CNN பத்திரிகையானது வெளிப்படையாக கூறியிருக்காங்க. மேலும் என்னன்னா,
FIFA வேர்ல்டு கப் நடக்குது இல்லையா, அது வந்து அதனுடைய விளையாட்டுத்துறை தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னாக்கா, இந்த அமெரிக்காவின் எதிர்ப்பையும் மீறி ஈரான் வந்து இந்த FIFA உலகக்கோப்பையில பங்கெடுக்கும், அதுவும் அமெரிக்காவினுடைய ஆதரவுடனே பங்கேற்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பையும் அவர் கொடுத்திருக்காரு. மேலும் இந்த தகவல்கள் அனைத்து புரிஞ்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் தகவல்கள் மற்ற காணொலியில் பார்ப்போம். வணக்கம்.